தலக் தலக் பன்னீர். என்னடா பேருன்னு பார்க்குறீங்களா? ரெசிபி பண்ணும்போது என்ன கதைன்னு சொல்கிறேன். ஹாப்பி குக்கிங் டு யூ. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு, 2 காஞ்ச மிளகா, அப்புறம் நல்லா ஸ்லைஸ் பண்ண 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. லைட்டாக இது கலர் மாறுற வரைக்கும், ரொம்ப ப்ரௌன்லாம் ஒன்றும் ஆக வேண்டாம், லைட்டாக வதக்கிக்கோங்க. கொஞ்சம் சாஃப்டான உடனே அதில் கறிவேப்பிலை, 2-3 பச்சை மிளகா, அப்புறம் பூண்டு இதையும் போட்டு வதக்கிக்கோங்க. ப்ரௌன் ஆக வேண்டாம், சாதாரண அந்த டிரான்ஸ்லூசன்ட் சொல்லுவாங்கள்ல, கலர் கொஞ்சம் கிளாஸ் மாதிரி மாறும், அது வரைக்கும் வதக்கிட்டு வெட்டி வச்ச 2-3 தக்காளி அதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம உப்பும் கொஞ்சமாக சுகரும் சேர்த்துட்டு அது வதங்கும் போது வருது இல்லையா, அந்த சவுண்ட் தான், கேட்டு பாருங்கள். அது தலக் தலக் தலக்னு கொதித்து பபிள் ஆகிட்டே இருக்கும். சின்ன வயசில் நம்ம வெறும் இந்த தக்காளி சாதத்துக்கு வேண்டி இது பண்ணுவோம்ல, இது எங்கள் அம்மா பண்ணும்போது தலக் தலக்குன்னு சவுண்டு வருமா, அதை நாங்கள் பேரே தலக் தலக்குன்னு ஆக்கிட்டோம். இப்போ பெருசானதுக்கப்புறமா ப்ரோட்டீன் அதெல்லாம் பார்த்து கூட கொஞ்சம் பன்னீரையும் போட்டு தலக் தலக் பன்னீர் ஆக்கியாச்சு. அதனால் இதில் பெரிய மசாலாலாம் ஒன்றும் இல்லை, வெறும் மஞ்சப்பொடியும் மிளகாப்பொடியும் போட வேண்டியதுதான். அது நல்லா எண்ணெய் விட்டு வதங்கும் போது வெட்டி வச்ச பன்னீரையும் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா எண்ணெய் ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டோன்னா நம்ம சுவையான தலக் தலக் பன்னீர் ரெடி. இதில் சாதம் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சுட சுட சப்பாத்தி கூட சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ என்ஜாய்.